தளபதி விஜய் கோலிவுட்டில் டாப் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியதை அடுத்து இன்னும் ஒரு படத்தை நடித்து முடித்துவிட்டு சினிமாவிலிருந்து ஒதுங்கப் போகிறாராம். தற்போது கோட் படத்தில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக கார்த்திக் சுப்புராஜ், ஆர்ஜே பாலாஜி, அட்லி உள்ளிட்டோரின் ஒருவர் இயக்கத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த வருடம் இந்திய அளவில் அதிகம் பேசப்பட்ட படங்களில் விஜய் படம் டாப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தளபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் விஜய். அவர் இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார். அவருடன் பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா, ஜெயராம், மைக் மோகன், மீனாட்சி சௌதரி, பிரேம்ஜி, அமரன், வைபவ் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். படத்தின் ஷூட்டிங் மும்முரமாக நடந்து வருகிறது. படமானது டைம் டிராவலர் ஜானரில் உருவாகிறது என்று படக்குழுவிற்கு நெருக்கமான வட்டாரம் கூறப்படுகிறது. இந்த கோட் படம் ஹாலிவுட் படத்தின் ரீமேக் என்று பரவலாக பேச்சு எழுந்துள்ளது. ஆனால் அதை இயக்குனர் வெங்கட் பிரபு திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். மேலும் அஜித்துக்கு எப்படி மங்காத்தா என்றும் பெரும் வெற்றி படத்தை வெங்கட் பிரபு கொடுத்தாரோ அதுபோலவே விஜய்க்கு கண்டிப்பாக கோட் படத்தின் மூலம் மெகா ஹிட்டை பரிசாக கொடுப்பார் என்று விஜய் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். படத்தின் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் கேரளாவில் நடைபெற்று இருப்பதாக கூறப்படுகிறது. கோட் படம் விஜய்க்கு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர் நடிப்பில் வெளியான லியோ, வாரிசு, பீஸ்ட் ஆகிய 3 படங்களுமே கலமையான விமர்சனங்களை பெற்றது. அதிலும் எக்கச்சக்க எதிர்பார்ப்போடு வெளியான லியோ திரைப்படம் பயங்கரமான அடி வாங்கியது. திரைக்கதையிலேயே கதையிலேயோ ஒன்றுமில்லை என்று ரசிகர்கள் ஓப்பனாக பேச ஆரம்பித்தார்கள். அதிலும் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம் என்று வரிசையாக 4 சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் லியோ படம் முதல் சறுக்கலாகவே கருதப்பட்டது. மேலும் படத்தில் இடம்பெற்ற பிளாஷ்பேக் போர்ஷன் கிறிஸ்துவ மதத்தில் நரபலி கொடுப்பது போன்ற காட்சிகள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தன. இருந்தாலும் படமானது உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாய் வசூலை பெற்றது. அதை படை தயாரிப்பாளர் நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் புதிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்தியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு ட்விட்டரில் அதிகம் பேசப்பட்ட படங்களில் லியோ படம்தான் நம்பர் 1 என்று இடத்தை பிடித்திருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக சலார், வாரிசு, துணிவு, ஜவான், ஆதிபுருஷ், பதான், டங்கி ஆகிய படங்கள் இடம்பெற்றிருந்தன. அதேபோல் ட்விட்டரில் ஹேஷ்டேக்கில் ட்ரெண்டிங்கில் கடந்த வருடம் லியோ திரைப்படம் 3வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் கூறுவதாவது, இந்திய அளவில் ஷாருக் கானை முந்திவிட்டாரா விஜய்? எப்போதும் தளபதி விஜய் மாஸ்தான் என்று மகிழ்ச்சியோடு கமெண்ட்ஸ்களை தெரிவித்து வருகின்றனர்.